வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம சுபத்ரா அசோக்குமார அடிச்சு மண்டபத்தை விட்டு துரத்தி அடிக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அசோக்குமார் இருந்து நகையை களை வாங்குறாங்க மண்டபத்துல. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா மண்டபத்துல நகையை களை வாங்கினதோட கோவம் சுபத்ராவுக்கு தலைக்கு ஏறுது. அப்பதான் நம்ம ராகவ் வசமா இதை திருடுனது வேற யாரும் இல்லை, ராகவ் நிரூபிக்கிறாங்க நம்ம அசோக்குமார் பித்தலாட்டத்தை. அப்பதான் ஸ்ரீஜா அசோக்குமாருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு இது ஒரு வியாதி அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. புதுசா வியாதிகளை உருவாக்கி திருட்டு பழியை மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாரு. சுபத்ரா என் பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு சாமியார் வராரு. அந்த சாமியாரை போட்டு உடைக்கிறாரு. என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சுபத்ரா சொல்லுறாரு. இது உன் பையனே இல்லையா, பார்த்தாலே தெரியல, உன் முகக்கலை கொஞ்சம் கூட இல்லைம்மா, இது உன் பையன் இல்லை அப்படின்னு உண்மையை உடைக்கினார நம்ம ஸ்ரீஜா நிரூபிக்கிறாங்க. அத்தை உண்மையாட்டையும் உங்க பையன் இல்லை, உங்க அசோக்குமார் இங்க வர்றது தெரிஞ்சு யாரோ இவங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சு பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்க. உண்மையான அசோக்குமார் வேற, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட நிரூபிப்போம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாரா. அது வரைக்கும் அந்த வர்ஷினி கழுத்துல இந்த அசோக்குமார் தாலியை கட்டிடக்கூடாது அப்படின்னு சுபத்ரா யோசிக்கிறாங்க. எதுக்காக இவனை வச்சுட்டு இருக்கணும், இவன் என் பையனே இல்லை, ஒரு பித்தலாட்டக்காரனே தெரிஞ்சு போச்சா. அது பிறகு இவனை எதுக்காக மண்டபத்தில் இருத்தணும் அப்படின்னு அடிச்சு துரத்தி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம ராகவ் கிட்ட வர்ஷினி நீங்க தான் என் பக்கத்துல இருக்கணும், உங்க வாரிசை நான் சுமந்துக்கிட்டு இந்த அசோக்குமார் கிட்ட எல்லாம் நிக்க கூட என்னால பிடிக்கல அப்படின்னு சொன்னாரா. கவலைப்படாத, மண்டபத்துல நான் அந்த அசோக்குமார் தான் உங்க கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடிய நேரத்துல நான் கண்டிப்பா மண்டபத்துல மேலே ஏறி உங்களுக்கு நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. எங்க அக்காவை குறை சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லிடுற. உங்க அக்கா மேல எந்த பழியும் இல்லாது நான் உங்களுக்கு தாலி கட்டினா அவ மேல எதுக்கு பழிய விழ போகுது, நான் அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், இதுக்கு மேல தாமதிக்க முடியாது அப்படின்னு நம்ம ராகவும் வர்ஷினியும் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்குறாங்க. இசை கண்டிப்பா இவங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, அந்த உண்மையான அசோக்குமாரை கொண்டு நிப்பாட்டணும், இந்த போலி அசோக்குமாரை வெளுத்தெடுத்து அத்தை கையால் துரத்த வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மண்டபத்துல நகை இருக்குது. அந்த நகையை தன்னோட பொண்டாட்டி கங்காவுக்கு பண தேவைக்காக எடுக்கலாம் அப்படின்னு பணத்தை எடுக்கிறாரு போலி அசோக்குமார். இதை கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ராகவும் இசையும் கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த நகையை அசோக்குமார் தான் எடுத்தா, இதை எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறனால இந்த சுபத்ரா நகையை காணல, யார் எடுத்தா அப்படின்னு கேட்கறனால வேற யாரும் இல்லை, இந்த அசோக்கு தான் எடுத்தா அப்படின்னு சொன்னாலும் ஆமா இவனுக்கிட்ட தான் ஒளிச்சு வச்சிருக்கா இதுல அப்படின்னு காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா ஸ்ரீஜா வசமா நம்ம சிக்கிட்டோம். இந்த இசையும் ராகவும் சேர்ந்து இவன் பித்தலாட்டக்காரன் அப்படின்னு இந்த அசோக்குமாரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் சுத்தி இவன் என்ன செய்தாலும் மாட்டிக்கிட்டுறான். இப்போ என்ன பண்ண, இவன் மட்டும் வர்ஷினி கழுத்துல தாலி கட்டாம போயிட்டுனா நம்ம திட்டம் நிறைவேறாத, என்ன பண்ணலாம், இவன் இங்கதான் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா இவருக்கு ஒரு பழக்க தோஷம், இவர் எது இருந்தாலும் திருடிடுவாரு, அந்த ஹேபிட் இருக்கு. அதனால நகையை திருடினது இவர் தான், ஆனா இவர் வேணும்னே திருடல அப்படின்னு ஸ்ரீஜா அதுக்கு ஒரு பேரை வச்சு இந்த நோய் காரணமா தான் இவர் திருடினாரு அப்படின்னு சுபத்ராட்ட சொல்லுறோம். இதெல்லாம் என்ன ஆனாலும் இப்படி நகையை திருட அளவுக்கா என் பையன் இருப்பான் அப்படின்னு ஒரே கோவம் நம்ம சுபத்ராக்கு. ஒரு கட்டத்துல சாமியார நம்ம சுபத்ரா அசோக் வர்ஷினி கல்யாணத்துக்காக வருகை தர வச்சிருக்காங்க. அவங்கள கூட்டு என் பையன் இதுதான் அசோக்குமார், இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இவருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னது. நான் இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் சுபத்ரா அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்படி ஏன் சாமி சொல்றீங்க, என் பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணா என்ன அப்படின்னு கேட்கிறா. இவன் உன் பையனே கிடையாது, அது பிறகு நான் எதுக்காக ஆசீர்வாதம் பண்ண போறேன், உன் பையன் இவன் இல்லம்மா அப்படின்னு சொல்லுறது. சாக்காராங்க. என்ன என் பையன் இவன் இல்லையா, ஆமா சாமிஜி, ஆமா அப்படின்னு நம்ம சாமிஜி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பையன் இவன் இல்லை, உன் முகக்கலை கொஞ்சம் கூட இவனுக்கிட்ட இல்லை, ஒட்டவே இல்லை, நீ உன் பையன் நீ சொல்லிட்டு இருக்கா. உண்மையாட்டே சுபத்ரா நான் சொல்லதுதான் உண்மை, உன் பையன் இவன் இல்லை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அசோக்குமார் உண்மையா
இல்லை உண்மையான இவன் இல்லையா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க சுபத்ரா. அசோக்குமாரை பார்க்குறாங்க. அவன் திருன்னு முழிக்கிறான். என்னடா சொல்கிற, நீ உண்மையாட்டே என் பையன் இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சட்டையை பிடிக்கிறாங்க நம்ம சுபத்ரா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இசை வந்து ஆமாத்த இவன் வந்து உண்மையான அசோக்குமார் இல்லை, உங்கள் அசோக்குமார் இங்கே வர்றது தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்க இவனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர வச்சுட்டாங்க, உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு வந்து அது உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்போ தான் வந்து இசையும் நம்ம விசாரணை சேர்ந்து அம்மா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும், உங்களை சுற்றி ஏகப்பட்ட சதி வேலை நடக்குது, அதில் ஒன்று தான் இது அப்படின்னு சொன்னாரம். என்னாலே நம்ப முடியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ப முடியலை, நான் இதை எப்படி ஏற்றுக்கிடுவேன், உண்மையான என் அசோக்குமார் இப்போ எங்கேருந்து கஷ்டப்படுறானோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு நிற்க நேரம். கவலைப்படாதுங்க அத்தை, நம்ம விசால் எப்படியாவது அவன் ஃப்ரெண்டு அதிகாரியோட வந்து தேடிட்டு இருக்கான், கண்டிப்பாக உங்கள் அசோக்குமாரை கூட்டி கொண்டு விடுவான் அப்படின்னு சொன்னார். இந்த அசோக்குமார் என் கண்ணு முன்னாடி நின்று வெறுப்பேற்றிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அடின்னு அடித்து சொல்லுடா உண்மையான பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறது தான். அம்மா இவன் பேர் வந்து பழனி, இவனுக்கு பொண்டாட்டி கங்கா, அவளுக்கு தான் இந்த நகையெல்லாம் இவன் வந்து இங்கேருந்து திருடி கொண்டு போகிறான், இவன் ஒரு பித்தலாட்டை ஏகப்பட்ட வேற வந்து கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான், அந்த வரிசையில் தான் இப்போ வர்ஷினியை கல்யாணம் பண்ண வந்திருக்கான், உன் பின்னாடி யாருடா இருக்கா சொல்லு அப்படின்னு வந்து அடின்னு போட்டு அடித்து விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இல்லை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் வீட்டுக்கு அசோக்குன்னு ஒருத்தர் வர போகிறாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ தான் இங்கே வந்து நான் ட்ராப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை போட்டு கொடுக்கல. நம்ம ஸ்ரீஜா சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை சுபத்ரா கிட்ட நம்ம சிக்க வைக்கல இந்த அசோக்குமார் அப்படின்னு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோம்னா அசோக்குமாரை அடித்து ஓட விடுறாங்க. நம்ம ராகவுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம வர்ஷினி கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, வர்ஷினி நீ கவலைப்படாத, அந்த அசோக்குமார் போலி அவனை அடித்து இங்கே வந்து துரத்தியாச்சு, இனி வந்து அவன் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறது இல்லை, அப்போ உண்மையான உங்கள் அன்னை வந்து அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம அத்தை சொன்னால் என்ன பண்ண அப்படின்னு தான் நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசிடுவேன், நீ கவலைப்படாத வர்ஷினி, உன் கழுத்துல நான் தான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ராகு வந்து வர்ஷினிக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஒரு கட்டத்தில் அதிகாரி விசால்க ஃப்ரெண்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிறாங்க, உண்மையான அசோக்குமாரை கண்டுபிடிச்சி மண்டபத்தில் சரியான டைமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுறாங்க. நம்ம அசோக்குமாருக்கு கையை பிடிச்சி நம்ம சுபத்ரா சொல்கிறாங்க, நீ தான் வர்ஷினிக்கு தாலி கட்டணும், உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு வந்து சொல்லினேன். நம்ம ராகவ் வந்து அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நானும் வர்ஷினியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம், எங்கள் வாரிசு வந்து வர்ஷினி வயிற்றில் வளருது, அப்படி இருக்க நேரம் வர்ஷினி கழுத்தில் நாதாமா தாலி கட்டணும், டே நீ ஸ்ரீஜாவுக்கு கணவர், உனக்கு எவ்வளோ தூரம் இருந்தால் நீ இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையே என் பையனாக இருந்து செய்திருப்ப, என் கண்ணு முன்னாடி முழிக்கக்கூடாது ராகவ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாரா. மன்னிச்சிடுங்க அத்தை, உண்மையாட்டே உங்கள் வீட்டு வாரிசு என் வயிற்றில் வளருது அப்படின்னு சொன்னாரோ. இது எல்லாம் என்ன, இப்படி ஒரு அவமானத்தை கண்டாலே எனக்கு பிடிக்காது, என் பிள்ளைங்களா இருந்து இப்படி செய்துட்டியே அப்படின்னு வந்து ராகவை அடிக்கிறாங்க நம்ம